Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்பைசி garlic potato ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 7 ல இருந்து 8 பூண்டு பல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. நான் 3 உருளைக்கிழங்குக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் chili powder சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் காஷ்மீரி chili powder சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக தான் நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல காரம்லாம் அதிகமா இருக்காது. இத இப்ப வந்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதுல வந்து தண்ணிலாம் சேர்க்க கூடாது. தண்ணி சேர்க்காம தான் அரைச்சு எடுத்துட்டு வரணும். இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணுங்க. இப்போ வந்து நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபர்ஸ்டே வந்து பாதி அளவு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஃபுல்லா வேக வச்சிடக்கூடாது. பாதி அளவு வெந்தாலே போதும். இதை வந்து இந்த எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா கரிஞ்சிரும், நல்லா இருக்காது. மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரெசிபிக்கு வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் உருளைக்கிழங்க வேக வச்சாலே நம்ம பொடியெல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பரா பண்ணிடலாங்க. இப்போ வந்து நான் தனியா எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நான் தனியா எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு கடாயில நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இந்த எண்ணெயில சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். மிதமான தீயில வச்சுட்டே வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. இதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். இது வதங்கிட்டு இருக்க டைம்லயே நல்ல ஸ்மெல் வரும். ரொம்ப சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை மிதமான தீயில வச்சு நம்ம வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்பதான் அதனோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்டா கிடைக்கும். இதை நல்லா வதங்கட்டும். இந்த ரெசிபி வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் இது வந்து ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு சைட்ல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்க பாதி அளவு தான் வேக வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குலாம் வெந்து நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஓரங்களில் தேங்கி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலைகள் தூவினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.